நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், என்னுடைய சேனல் மூலியமா ப்ரொடியூசர்ஸ், டைரக்டருக்கு அழைப்பு விடுப்பேன். நாங்கள் பேசுவோம், படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏற்ற தருணமாக இந்த தருணம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அழைப்பு விடுக்கிறேன். வாங்க, நம்ம பேசலாம், படம் பண்ணலாம். இல்லை நான் வரணுன்னாலும் சொல்லுங்கள், கால் பண்ணுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, பைபிளில் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு, கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஒரு பெரிய சேனைக்குள்ளே போயிட்டு எந்த டேமேஜ் இல்லாமல் திரும்பி வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதைத்தான் நான் நினைக்கிறேன். சேனைனா ஒரு பெரிய வீரர்களுடைய போருக்கு ஆயத்தமாக இருக்கிற வீரர்களின் கூட்டத்துக்குள்ளே போயிட்டு எந்த டேமேஜும் இல்லாமல் வந்தவன் மாதிரி நான் என்னை நினைக்கிறேன். இதுவே எனக்கு பெரிய விஷயந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா, அப்படி நீங்கள் என்னை தேடி வர்ற மாதிரி இருந்தால், இல்லை என்னைய அழைக்கிற மாதிரி இருந்தால் கூட நான் சில கோரிக்கைகள் வைப்பேன். என்னென்னா, இந்த அனதர் சைடு அப்படின்ற சேனல் தொடரும். இது அப்படியே தான் இருக்கும். இதை டெலீட் பண்ண மாட்டேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், என்ன பேசியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அதே மாதிரி என்னுடைய உடல் இப்படியே தான் இருக்கும். தொப்பையோ எதையோ இப்போதைக்கு என்னால் குறைக்க முடியாது. கடவுள் இந்த நிமிஷம் என் உடலை இப்படி தான் வச்சுருக்கார். இது தொடரும். அதே மாதிரி ஹீரோயின் இப்போ இந்த நடப்பு சூழ்நிலைகளை எல்லாம் தெரிஞ்சிருக்கிற ஒரு நடிகையாக பெண்ணாக இருக்கக்கூடாது. எந்த விஐபி குடும்பத்து பெண்ணாகவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்னுடைய கோரிக்கை. நீங்கள் நம்பிக்கையோடு வாங்க, பயப்படாதீங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. எவனும் நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணல, அதனால் யாரும் நம்மளுக்கும் கெடுதல் பண்ண முடியாது. நம்பிக்கையாக வாங்க, ஃபோன் பண்ணுங்க, இல்லை நான் எங்கே வரணும்னு சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம், பேசுவோம், பணம் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ இந்த உடம்பை குறைக்க முடியாதுன்னு சொல்கிறோம்ல, இந்த தொப்பையோடு தான் நடிப்பேன்னு சொல்கிறோம்ல, அதுவும் ஹீரோவா. இது சுசீந்திரன் 10 வருஷத்துக்கு முன்னாடியே அழகர் சாமியின் குதிரைன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் அவர் எப்படி இருந்தாலும் என்னால் படம் பண்ண முடியும்னு எனக்காகவே எடுத்துக்காட்டின படம் மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அதான் என்னுடைய புரிஞ்சதில் தான் சொல்கிறேன். நீங்கள் சுசீந்திரன்ட்ட போய் கேட்டால் அவர் வேறு ஏதாவது பதில் சொல்லலாம், அது எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் தொப்பையை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் முதல்ல என்னை சினிமாக்களை கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார். முதல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள நான் நிச்சயமாக வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். வாங்க, சிறப்பாக இருக்கும். எல்லாமே நம்ம படம் பண்ணலாம், கடவுள் இருக்கிறாரு. அதே மாதிரி நான் சம்பள விஷயத்துலலாம் உங்கள்கிட்ட ரொம்பலாம் பெரிய டார்கெட்லாம் வைக்க மாட்டேன். நீங்கள் முதல் படத்தில் நீங்கள் பண்ணுறது தான். அப்புறம் தொப்பையோடு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பொருத்தமாக இருக்கணும்ல நம்ம பண்ணுற அந்த அது கில்லி தாண்டான்னு ஒரு விளையாட்டு இருக்குது பாருங்கள், கிட்டி புல்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம். கில்லி தாண்டா கேம். அந்த கேமை பற்றி எனக்குள்ள ஒரு இருக்குது, நான் எழுதி வச்சுருக்கேன். கில்லி தாண்டா டோர்னாமெண்ட்டை ஏன் நடத்தணும் அப்படின்றதுக்கும் ஒரு நியாயமாக நான் சிந்திச்சு வச்சுருக்கேன். அதை நான் டைரக்டர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். அவங்க எப்படி அதை டெவலப் பண்ணணுமோ அவங்க பண்ணிக்கிட்டோம். சேம் டைம் நீங்கள் இப்போ இருக்கிற அந்த உடல் அமைப்போடைய நடிங்க, ஆனால் கில்லி தாண்டெல்லாம் வேண்டாம், நாங்கள் வேறு சொல்கிறோம் அப்படின்னாலும் ஐ அக்செப்ட். எனக்கு எந்த பிடிவாதமும் கிடையாது. அதனால் நீங்கள் வாங்க. இந்த கில்லி தாண்டாவே நான் நல்லா தான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எழுத்து வடிவில் இல்லை, எல்லாம் மைண்டில் இருக்குது. ஏன்னா நான் எழுதி பல இடத்துல மாறி சுமந்து கதையெல்லாம் தூக்கிட்டு அப்புறம் அதை போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் போயிட்டு நொந்துட்டேன். அதனால் 2 கதை எழுத்து வழியில் இருக்குது, கில்லி தாண்டா மைண்டில் இருக்குது. அதை நான் யோசித்து வச்சுருக்கேன், சொல்கிறேன். நீங்கள் வாங்க, பேசுவோம். ஓகே, என் நம்பர் இதில் தர்றேன். என் நம்பருக்கு கால் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணுங்கள்.